தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. ஸ்ரீ குருபியோ நமஹ. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம் சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. சக்தி விகடன் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சக்தி விகடன் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது காலடியில் தோன்றிய ஆதி சங்கரர் முதல் அகத்தியருக்கு அருள் வழங்கிய ஆதித்யன் வரை பலவிதமான ஆன்மீக கருத்துக்களையும் ஜோதிட கருத்துக்களையும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சக்தி விகடன் வாழ்க வளர்க உயர்க என்ற பிரார்த்தனையோடு குரு பயிற்சி பலன்களை இந்த பதிவுல நாம் சிந்திக்க போறோம். 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சியில 12 விதமான சிறப்புகள் காணப்படுறது. குரு பயிற்சியினுடைய தின விசேஷங்களை நாம் சிந்திக்கும் பொழுது சொஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் உத்தராயணம் வசந்த ரதோ ரிஷப மாசம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாசத்துல சுக்ல பக்ஷம் தசமி 7 நாழிகை 39 வினாடிகள் பின்பு ஏகாதசி செவ்வாய்க்கிழமை உத்தர நட்சத்திரம் 4 நாழிகை 43 வினாடிகள் பின்னர் ஹஸ்த நட்சத்திரம். இந்த குரு பயிற்சியானது 12 நாழிகை 49 வினாடிக்கு சம்பவிக்கின்றது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்று சொல்லக்கூடிய நமது கடிகார நேரம் நிமித்தமாக காலை 11 மணி 1 நிமிடத்திற்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அன்றைய நவகிரக நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே செவ்வாய் பகவான் சொட்சேத்திர பலம் பெற்று அருள் புரிகின்றார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியிலே சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியை நோக்கி குரு பகவான் பிரவேசிக்கின்றார். சிம்ம ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் கன்னியா ராசியில் பிரவேசிக்கின்றார். கும்ப ராசியிலே ராகு பகவானும் மீன ராசியிலே சனி பகவானும் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகப்பயிற்சி தினத்தில 12 விதமான சிறப்புகள் காணப்படுறது. இதில் சுமார் ஒரு 5 சிறப்புகள் எப்பொழுதும் காணப்படுவதாக இருந்தாலும் கூடுதலாக இருக்கக்கூடிய சிறப்புகளையும் சேர்த்து 12 விதமான சிறப்புகள் ஜோதிட ரீதியாக காணப்படுவதை சிந்தித்து ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கலாம். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதம் மிதுன ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் கடக ராசியை நோக்கி பிரவேசிக்கின்றார். இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யட்சமாக உணர்வார்கள். இதில் இருக்கக்கூடிய 12 விதமான குரு பயிற்சி வைபவத்தில் இருக்கக்கூடிய 12 விதமான சிறப்புகள் என்ன என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது சொஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் அருள் புரிகின்றார். இந்த புத்தாண்டினுடைய ராஜாவாக அருள் புரியக்கூடிய குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய பிரவேசம் ஒரு அருமையான பயிற்சியாக சிந்திக்க முடிகின்றது. இந்த குரு பயிற்சியானது உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய காலத்துல பெயர்ச்சி ஆகிறது 2வது சிறப்பாக நாம் சிந்திக்கின்றோம். தட்சிணாயனம் உத்தராயணம் என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது சூரிய பகவான் வடக்கு நோக்கி பிரவேசிக்கக்கூடிய உத்தராயணத்தில் இந்த குரு பயிற்சியானது நிகழ்கின்றது. ரிஷப மாசம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாசத்தில் சுக்ல பக்ஷம் என்று சொல்லக்கூடிய வளர்பிறையில் பிரவேசமாகிறது. உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய காலத்தை 2வது சிறப்பாக நாம் சிந்தித்தாலும் சூரிய பகவான் ரிஷப ராசியில் பிரவேசிப்பதை 3வது சிறப்பாக நாம் சிந்தித்து சுக்ல பக்ஷம் என்று சொல்லக்கூடிய வளர்பிறையில் இந்த பயிற்சி அமைவதை 4வது சிறப்பாக நாம் சிந்திக்க முடிகின்றது. செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த பெயர்ச்சியானது நிகழும் பொழுது கோச்சார கிரக அமைப்புகள்ல செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது கூடுதல் சிறப்பை நமக்கு காட்டுகின்றது.
ஆறாவது சிறப்பாக கடக ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடாக அமைகின்றது. ஆகையினால் இந்த சிறப்பை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அருமையான வாய்ப்பு என்பதை ஜோதிட வல்லுநர்கள் உணர்த்தி வருகிறார்கள். ஆகையினால் கடகராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியானது, குரு பகவான் உச்சம் பெறுவதும் இந்த அமைப்பானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பாகவும் ஜோதிட ஆர்வலர்கள் சிந்திக்க முடியும். நட்சத்திரம் ரீதியாக நட்சத்திர பேதமில்லாத பெயர்ச்சியாக காணப்படுகின்றது. புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தை நோக்கி குரு பகவான் பிரவேசிக்கின்றார். ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதம் என்பது மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் கடக ராசியை நோக்கி பிரவேசித்தாலும் ராசி பேதமில்லாமல் பிரவேசிக்கக்கூடிய அமைப்பாக காணப்படுவது 7வது சிறப்பாக காணப்படுகின்றது. நட்சத்திர கிரகம் ரீதியாக இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரமாக அமைவது 8வது சிறப்பை நாம் சிந்திக்க முடிகின்றது. 9வது சிறப்பாக கடக ராசியிலே குரு பகவான் உச்சம் பெற்று அருள் புரிகின்றார். இந்த அமைப்பானது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை நாம் சிந்திக்க முடிகின்றது. குரு பெயர்ச்சி தினத்திலே கிரகங்களுடைய அமைப்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது கும்ப ராசியிலே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார், மீன ராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்றார், மேஷ ராசியிலே செவ்வாய் பகவான் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார், ரிஷப ராசியிலே சூரிய பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார், மிதுன ராசியிலே சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார், கடக ராசியை நோக்கி குரு பகவான் பிரவேசிக்கின்றார், சிம்ம ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார், கன்னியா ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார். இந்த கிரக அமைப்புகள் கிரக மாளிகா யோகம் என்ற அமைப்பை நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்ததாக ஆங்கில தேதியை நாம் சிந்திக்கும் பொழுது 26ஆம் தேதி 26ஆம் ஆண்டு, அதாவது 26/5/2026 என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்க முடிகின்றது. குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9வது ஸ்தானங்களில் பதியும் என்பதை நாம் சிந்திக்க முடியும். அந்த வகையில விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி இவைகள்ல குரு பகவானுடைய 5, 7, 9வது பார்வைகள் பதிகின்றது. இவ்வளவு சிறப்புகள் அமைந்த குரு பெயர்ச்சி, அதனுடைய ராசி பலன்களை நாம் 2 விதமான சிந்தனைகள்ல நாம் சிந்திக்கலாம். எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களும் எந்தெந்த ஏற்றங்களும் கொடுக்கும் என்ற சிந்தனைகளை நாம் சிந்தித்தாலும், உங்களது ஜாதகத்தில் கடக ராசியில் எந்த கிரகம் அமைந்திருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்தித்து அதன் மூலமாக ஒரு அருமையான சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க முடியும். உதாரணமாக கடக ராசியில் சூரிய பகவான் இருக்க பெற்றவர்களுக்கு தந்தை மூலமான அனுகூலங்கள், அரசு சார்ந்த வெற்றிகள் நாடி வருவதை நாம் பிரத்யட்சமாக உணர முடியும். கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஜென்ம குருவனுடைய தாக்கம் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை தவிர்ப்பதற்கு கடக ராசியிலே அதற்கான சிறப்பு பலன்களை நாம் சிந்திக்க போறோம். கடக ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்க பெற்றவர்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலம் இருந்த இடர்பாடுகள் நீங்கவும், பூமி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகள் நீங்குவதற்கும் உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். கடக ராசியில ஜனனகால ஜாதகத்தில புதன் இருக்க பெற்றவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய பாக்கியங்களை குரு பகவான் புத பகவான் அருள்வதை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் கடகராசியில் இருக்க பெற்றவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அபரிமிதமான மாற்றங்கள், நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் எந்த தகுதியை பெற்றவர்களாக இருந்தாலும் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய பெயர்ச்சியாக அமைவதை நீங்கள் உணர முடியும். கடகராசியில் சுக்கிர பகவான் இருக்க பெற்றவர்கள் ஜனனகால ஜாதகத்தில் கடக ராசியில் சுக்கிர பகவான் இருக்க பெற்றவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அபரிமிதமான முன்னேற்றங்கள், பொருளாதார உயர்வுகளை நீங்கள் பெற முடியும். கடக ராசியில் சனி பகவான் இருக்க பெற்றவர்களுக்கு
தடைகள் நீங்கி விடைகளை பெறக்கூடிய பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போறது. ஜனனகால ஜாதகத்திலே ராகு பகவான் கேது பகவான் இருக்க பெற்றவர்கள் கொஞ்சம் பொறுமை, நிதானம், எச்சரிக்கை பின்பற்ற வேண்டும் என்பதை உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஒப்பிட்டு நீங்கள் தீர்மானிக்க முடியும். எங்களிடத்திலே ஜனனகால ஜாதகம் இல்லை என்பவர்கள் ராசி பலன்களை பார்த்து பயன்பெறுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. கடலூர் டு பாண்டிச்சேரி சாலையில இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய சன்னதியில குரு பெயர்ச்சி வைபவம் 26/5/2026 நடைபெறுகிறது. பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். குரு பெயர்ச்சி 2026 சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கலாம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு 9, 12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3வது ஸ்தானத்தில் இருந்து 4வது ஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். குரு பெயர்ச்சி காலகட்டங்கள்ல உங்களது ராசிக்கு சயனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது ஸ்தானத்துல சனி பகவானும், லாபஸ்தானத்துல ராகு பகவானும், பஞ்சமஸ்தானத்துல கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார். ஜோதிட ஆர்வலர்கள் மனதில பலவிதமான ஐயப்பாடுகள். 7 சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்துல இந்த குரு பெயர்ச்சி அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றாரே, அவர் இந்த காலகட்டங்கள்ல நமக்கு சூழ்நிலைகள் எவ்வாறு அமையுமோ, இதுல 7 சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் வேறு காணப்படுகின்றதே என்று கவலைப்படுகிறீர்கள். கவலைப்படாதீங்கோ. லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு எதையும் தாங்கும் இதயத்தை கொடுத்து மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறார். குரு பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிச்சாலும் உங்களது ராசிக்கு அவர் பாக்யாதிபதி. பாக்யாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவானுடைய 5வது பார்வை அட்டம ஸ்தானத்தில் பதிகின்றது. நேற்று வரை இருந்த தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போறது. எந்த விஷயத்தை தொட்டாலும் தடைகள் இவைகளை தாண்டி பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான தீர்மானங்களை எடுக்க முடியாமல் சிந்தித்த மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு தெளிவான தீர்வை சிந்திக்கக்கூடிய அருமையான பெயர்ச்சியாக அமைய போறது. சதுர்கேந்திர ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சாலும் குரு பகவானுடைய 7வது பார்வை தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலகப் போறது. மேல் அதிகாரிகள் மூலமாக இருந்த மேல் அதிகாரிகள் மூலம் இருந்த கடுபிடிகள் விலகப் போறது. தொழில இருக்கக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகளுக்கு சரியான தீர்வை சிந்திக்கக்கூடிய பெயர்ச்சியாக அமைய போறது. சயனஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது. இந்த சமயங்கள்ல திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜனனகால ஜாதக ரீதியாக சுபமான காலங்கள் நடக்கக்கூடிய வகைகள்ல திருமணங்கள் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போறது. தாயினுடைய ஆசிர்வாதங்கள் மூலம் பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போறது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் ரீதியாக தாயை அரவணைப்பது, தாயினுடைய ஆசிர்வாதங்களை பெறுவது, தாய்க்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதே மேஷராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான பரிகாரமாக அமைகின்றது. பெண் தெய்வங்களை வணங்குவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மாற்றங்களை கொடுக்க போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை சிந்திப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அஷ்டம லாபஸ்தானாதிபதி 8, 11 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2வது ஸ்தானத்தில் இருந்து 3வது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். 2வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை சிந்தித்திருப்பீர்கள். பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருப்பீர்கள்.
இருந்தாலும் மூன்றாவது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானாதிபதி சஞ்சரிப்பது என்பது கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டிய காலமாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை மூலம் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில பாக்யாதிபதி சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது வாழ்க்கையில நிச்சயமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை நீங்கள் உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பம் மாற்றம் ஏற்றத்தை கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். தசமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. உங்களது ராசிக்கு சப்தம பாக்ய லாபஸ்தானங்கள்ல குரு பகவான் பார்வை பதிகின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்க போறது. பாக்யஸ்தானத்துல விழக்கூடிய குரு பகவான் பார்வை தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்தி கொடுக்க போறார். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய 9வது பார்வை பதிகின்றது. பொருளாதாரத்துல நிச்சயமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும். இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சியை முடுக்கி விடுங்கள். உங்களது பொருளாதார ரீதியான சிந்தனைகளை சேமிப்பை நோக்கி திருப்புங்கள். செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகள் மூலம் வரவேண்டிய பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான முயற்சி செய்து பெறுவதற்கான சிந்தனைகளை பெறுவது மாற்றங்களை கொடுக்கும். சகோதர சகோதரிகளுடைய அன்பும் ஆதரவும் ஆசிர்வாதங்களும் மாற்றங்களை கொடுக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் அபரிமிதமான உயர்வை பெறக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது அபரிமிதமான முன்னேற்றங்களையும் அபரிமிதமான தொழில் ரீதியான வெற்றிகளையும் பொருளாதார ரீதியான மலர்ச்சியையும் குடும்ப ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்கள் பெறுவதையும் நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். கடந்த காலத்துல உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகனுடைய தாக்கம் ரீதியாக தொழில் ரீதியாக பணியாற்றக்கூடிய இடங்கள் ரீதியாக இருந்த பலவிதமான இடர்பாடுகள் எல்லாம் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் உணர முடியும். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் ரீதியாக இருந்த பலவிதமான இயக்கங்களுக்கெல்லாம் ஊக்கம் பெறக்கூடிய அருமையான பெயர்ச்சியாக மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறது. உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். முயற்சி ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆன்மீக ரீதியான தெய்வீக ஆற்றல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்துல குரு பகவானுடைய 5வது பார்வை பதிகின்றது. ஆரோக்கியம் ரீதியான முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது. நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய அருமையான மாற்றங்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்திலே குரு பகவானுடைய 7வது பார்வை பதிகின்றது. இந்த காலகட்டங்கள்ல வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் அபரிமிதமான தன்னம்பிக்கை சிந்தனைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. குரு பகவானுடைய 9வது பார்வை உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்துல பதிவதனாலே தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலகப் போறது. தொழில் ரீதியாக இருந்த அழுத்தங்கள் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல இருந்த கடுபிடிகள் இவைகள் எல்லாம்
ஓரளவுக்கு சந்திக்கக்கூடிய, சிந்தித்து செயல்படக்கூடிய வகைகள்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 2வது ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசிக்கு 7ம் ஸ்தானாதிபதி. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான மகிழ்ச்சி, ஆனந்தம், வெற்றியை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு 10ம் ஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறார். நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சட்டம பாக்யாதிபதி உங்களது ராசியை நோக்கி பயணிக்கிறார். கடந்த காலத்துல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12வது ஸ்தானத்துல சஞ்சரிச்ச குரு பகவான் உங்களது ராசியில சஞ்சரிக்கிறார். ஜோதிட ஆர்வலர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், ஜென்ம குரு ஸ்ரீராமர் வனத்திலே அப்படின்னு சொல்றாளே, அப்ப இப்ப நமக்கு இந்த காலகட்டங்கள் அனுகூலத்தை கொடுக்குமா? ஒரு பெரிய விஷயத்தை நாம் சிந்திக்கணும். கடக ராசியில குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் இந்த அதிச்சாரங்கள்லாம் சேர்த்து ஒரு 1 இயர் அப்படின்னு நம்ம ரேண்டமா எடுத்துட்டா கூட, புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள், அந்த புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்த காலகட்டத்துல எச்சரிக்கையா இருங்கோ. நட்சத்திரம் ரீதியாக நம்ம 9 பாதங்கள் அதுல காணப்படுறது. 9 பாதங்கள் ஒரு ராசியில சஞ்சரிக்கிறது. அந்த பாதம் நீங்க உங்களது ஜனனகால ஜாதகத்தை எடுத்து நீங்க என்ன நட்சத்திரம், நீங்க என்ன பாதம், இந்த குரு பகவான் அந்த நட்சத்திர பாதத்துல எவ்வளவு காலம் சஞ்சரிக்கிறார் அப்படின்னு உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அந்த காலகட்டங்கள்ல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்தா போறோம். 1 இயரும் நீங்க அப்படியே பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தை நோக்கி இப்பொழுது பிரவேசிக்கின்றார். இந்த புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்துல எத்தனை காலம் சஞ்சரிக்கிறார்ங்கிறதுக்கு ஒரு சார்ட் இருக்கு. அது பஞ்சாங்கத்திலயும் இருக்கும், உங்க ஜோதிடர்கள்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால இதனுடைய தாக்கத்தை நினைத்து கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் அஞ்ச வேண்டாம். 2வதாக குரு பகவானுடைய பார்வை எப்போதுமே 5, 7, 9ல தான் பதியும். இதுல எந்த ராசியில சஞ்சரிச்சாலும் அந்த ராசிக்கு 5, 7, 9ல குரு பகவான் பார்வை பதியறதுங்கிறது ஒரு அருமையான அமைப்பு. அந்த வகையில உங்களது ராசிக்கு 5வது ஸ்தானத்துல 5வது பார்வையும், 7வது ஸ்தானத்துல 7வது பார்வையும், 9வது ஸ்தானத்துல 9வது பார்வையும் பதியறது அருமையான அமைப்பு. அதனால அருமையான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. குழந்தைகள் மூலமான சுப செய்திகள், உங்க குழந்தைகள் எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும், அவர்கள் கல்வியாக இருந்தால் கல்வியில் முன்னேற்றம், வேலையாக இருந்தால் வேலையில் முன்னேற்றம், திருமணம் பண்ண வேண்டியிருந்தால் திருமணம், குழந்தைகளுக்கு குழந்தைகள், பேரம் பேத்திகள், அந்த போல குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரக்கூடிய பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணங்கள் கைகூடும். 7ம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதியும் பொழுது திருமணம் ரீதியான சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்க போறது. தந்தையினுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போறது. தந்தையுடைய சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. இந்த குரு பெயர்ச்சி காலங்கள்ல பாக்யஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். 7ம் 8ம் ஸ்தானாதிபதி. இந்த காலகட்டங்கள்ல தந்தையோட ஆர்குமெண்ட்ஸை குறைச்சுக்கோங்க. 8ம் ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லா வைங்க. இந்த 8ம் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏதாவது ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணிடுவார். 2ல வேற கேது இருக்கார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசுங்க.
வியாழக்கிழமையில விரதம் இருப்பது, பெரியோர்கள் மகான்கள் இவருடைய ஆசிர்வாதங்களை பெறது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு பஞ்சம அட்டம ஸ்தானாதிபதி 5, 8 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். இது ஒரு அருமையான அமைப்பு அப்படின்னு நாம் சிந்திக்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான், சப்தமஸ்தானத்துல ராகு பகவான், உங்க ராசியிலேயே கேது பகவான், இந்த அமைப்புகள் ஒரு அனுகூலமான கிரக அமைப்பு அப்படின்னு நாம் சிந்திக்க முடியல. ஆனாலும் முதல்ல நம்ம ஒரு பாசிட்டிவ் திங்கிங்க திங்க் பண்ணுவோம். குரு பகவானுடைய பார்வைகள் எந்தெந்த ஸ்தானங்கள்ல பதியறது, அந்த ஸ்தானம் ரீதியான அனுகூலங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத சிந்திக்கலாம். சதுர்ஸ்தானத்துல குரு பகவானுடைய 5வது பார்வை பதியறது. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போறது. இது 2 விதமா ஏற்படும். கடினமா வேலை செய்து ஓய்வெடுப்பவர்கள் ஒரு புறம் இருந்தாலும், எதை செஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு போய் நம்ம ஏசியை போட்டு படுத்துக்கிறவாளாம் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு சுகமான சூழ்நிலை கிடைக்க போறது. ஆனால் அத மனச்சோர்வு இல்லாத சூழலாக நீங்க சிந்தனை பண்ணுங்க. சஷ்டமஸ்தானத்துல குரு பகவானுடைய 7வது பார்வை பதியறது. நேற்று வரை இருந்த பகைகள் எல்லாம் விலக போறது, நட்புகள் பெருக போறது. நேற்று வரை நண்பர்கள் யார், விரோதிகள் யார் அப்படின்னு சிந்திக்க முடியாமல் இருந்த உங்களுக்கு நண்பர்களையும் மற்றவர்களையும் அடையாளம் காணக்கூடிய அனுபவத்தை குரு பகவான் கொடுக்க போறார். உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்துல குரு பகவானுடைய 9வது பார்வை பதிய போறது. ஆரோக்கியத்துல படிப்படியான மாற்றங்கள் ஏற்பட போறது. நேற்று வரை விடை தெரியாத இருந்த புதிர்களுக்கெல்லாம் விடை கிடைக்க போறது. இருந்தாலும் இன்றைய காலகட்டங்கள்ல தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவோம். ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் எதிலும் பொறுமை, நிதானம், எச்சரிக்கையை பின்பற்ற வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இறைவனது தரிசனங்கள், பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் ஆலயத்தை பிடிச்சுக்குங்க. உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயக பெருமான் வழிபாடு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வினை தீர்க்கும் விநாயகர். அதனால விநாயக பெருமான் வழிபாடு செய்வது, கோளறு பதிகத்தை கேட்பது, படிப்பது, இவைகளெல்லாம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய காலமாக இருந்தாலும், குரு பகவான் அனுபவம் என்ற பாடத்தை நடத்தக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்களை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். அருமையான அமைப்பு. கடந்த காலத்துல தொழில் ரீதியாக இருந்த தடைகள் விலகப் போறது. கடந்த காலத்துல ஏற்பட்ட பலவிதமான சூழல்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்க போறது. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி தாய் வழி சொந்தங்கள் மூலம் வரவேண்டிய பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. கூட்டு தொழில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு, ஆதரவு, அனுகூலத்தை கொடுக்க போறது. 3வது ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதியும் பொழுது பொருளாதார ரீதியாக, சகோதர சகோதரிகள் ரீதியாக, தொடர் முயற்சி ரீதியான வெற்றிகள், அனுகூலத்தை கொடுக்க போறது. குரு பகவானுடைய சப்தம நேத்திரம் என்று சொல்லக்கூடிய 7வது பார்வை 5வது ஸ்தானத்துல பதியறது. குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள், குழந்தைகளுடைய கல்வி, அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. 9வது பார்வை 7வது ஸ்தானத்துல பதியும் பொழுது 7வது ஸ்தானத்திற்கு களத்திர ஸ்தானம்னு பேரு. திருமணம் சம்பந்தப்பட்ட
ரொம்ப நாளா ஆறுது கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் திருமணத்திற்காக பல மாதங்கள் பல வருடங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கெல்லாம் திருமணங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. பிள்ளை செல்வம் வேண்டி எதிர்பார்க்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானத்துல மந்தகாரகன் பார்வை பதிகின்றது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். சட்டம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. விரயஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் பொழுது அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். நல்வாழ்த்துக்கள். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.